ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். சுமார் 40-50 வருஷங்களுக்கு முன்னால் தங்களுக்கு ஏதோ ஒரு குறையோ பிரச்சனையோ இருந்தால் ஸ்ரீ பெரியவா கிட்ட வந்து புலம்பிட்டு போவாள். அப்போது பெரியவா காதில் போட்டாலே அது சரியாயிடுங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அந்த மாதிரி மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் மாயமாக போயிடும், அது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி தான் வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், வழக்கு வந்தால் கோர்ட்டுக்கிட்ட போகிறோம். ஆனால் டாக்டர்கிட்டையும் நீதிபதிக்கிட்டேயும் போய் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகளை ஸ்ரீ பெரியவா சந்நிதிக்கு வந்து ஒரு தடவை சொல்லி இவன் மனசில் நினச்சிண்டாலே அது தீர்ந்து போயிடும் அந்த பிரச்சனை. இது எல்லாமே எப்படின்னா பெரியவாளுடைய பேரருள் தான். அதை தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? ஸ்ரீ பெரியவா நிறைய பக்தர்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து அவெல்லாம் பார்த்துருக்கான். அந்த மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வமாக பார்த்த ஒரு காட்சி தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். பெரியவா ஸ்ரீமடத்தில் கொலு சமயத்தில் இருக்கும்போது திரளான பக்தர்கள் அவள் சந்நிதிக்கு வருவாள். அப்போது இந்த கலியுக தெய்வத்தோட திருமுகத்தை பார்த்து மெய்மறந்து போயிடுவாள். அன்றைக்கி அந்த மாதிரி பெரியவா மௌன விரதம் பிரசாதம் வாங்கிட்டு போகிற எல்லாருக்கும் பிரசாதம் மட்டும் வாங்கிட்டுருக்கா, கொடுத்துட்டுருக்கா. அப்போது தியானத்தையும் அனுஷ்டிக்கிறா. அதுக்கேற்றவாறு பக்தர்களும் பிரசாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நகர்ந்துட்டே இருக்கும் அந்த க்யூ. திடீர்னு பெரியவா சந்நிதிக்கு ஒரு பெண்மணி காஞ்சிபுரத்தையோ அல்லது அக்கம் பக்கம் கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கணும். ரொம்ப சாதாரணமான நூல் புடவை தான். அந்த புடவையை பல வருடங்களாக அவர் அணிந்திருக்கணும். ஆங்காங்கே கிழிஞ்சு கரைஞ்சி படுத்து உழைப்பதுக்குன்னே பிறப்பெடுத்தவ மாதிரி அவளோட முகம். படிய வாரிய தலைமுடியில் எண்ணெய் ஒரு துளி கூட இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, கூலி வேலை செய்கிறவ மாதிரி இருக்கா. ஆனால் யார் அவர் கண்களில் பார்த்தாலும் ஒரு ஏக்கம் தெரிகிற மாதிரி ஒரு சோகம் தெரிகிறது அவகிட்ட தெரியும். அந்த சரசரக்கிற காஸ்ட்லி புடவைக்கு பளபளக்கிற வைர அட்டிகைக்கு மத்தியில் இவ கொஞ்சம் வித்தியாசமாக அன்றைக்கி தென்படுறா. கிட்டத்தட்ட பெரியவா கிட்டேயே வந்து நிற்கிறா, கை கூப்பிய நிலையிலேயே நிற்கிறா. பார்வையாலேயே பெரியவாளை ரசித்து ஆனந்தம் பட்டுருக்கா. அந்த பக்திக்கும் ரசனைக்கும் ஏதான ஒரு அளவுகோல் இருக்கோ? நமக்கு எதுவும் கிடையாது இல்லையா? பெரியவா சந்நிதியில் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா தரப்பு பக்தர்களும் ஒரே மாதிரி தானே, ஈக்குவல் தானே, அது எல்லாருக்கும் உரியது. வந்து நின்ற அந்த பெண்மணியோட தோற்றத்தை கண்டு லேசாக முகம் சுழிச்சு அங்கே ஏற்கனவே நின்றுருந்தவா கொஞ்சம் தள்ளி கிள்ளி போய் நிற்கிறா. புதிதாக வந்தவ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாளோ, பெரியவா வேற மௌனம். இந்த சூழ்நிலையில் இவ ஏதோ ஒரு கலோயபரத்தெல்லாம் பண்ணிடுவாளோங்கிற பயம் எல்லாருக்குமே இருந்தது. அது மடத்து தொண்டர்களுக்கு நிறையாவே இருந்தது. பெரியவா மௌனத்தில் இருந்தாலும் அந்த பெண்மணியை கவனிச்சுட்டே இருக்கார் போல இருக்கு பெரியவாளும். பெரியவா தன்னை கவனிச்சுட்டாங்கிறத அந்த பெண்மணியும் ஒரு சந்தர்ப்பத்தில் கவனிச்சுட்டா, அதையும் உணர்ந்துட்டா. அவள் ஏதோ பேச துடிக்கிற மாதிரி தோணினாலும் அவளோட உதடுகள் மட்டும் ஏதோ ஒரு பெரியவா கிட்ட அந்த செய்தியை சொல்கிறதுக்கு துடிச்சுட்டே இருக்கு. அந்த மடத்து சிப்பந்திகளோ இதை புரிஞ்சுனுட்டா. அவள் எங்கேயானு விரைந்து வந்து பெரியவா கிட்ட கையை காலை பிடிச்சி எதையானு பண்ணிவிட போகிறாளே அப்படின்னு அவளுக்கு பயம். அங்கேருந்து ஒருத்தர் வரார், சிப்பந்தி. இங்கே பாருமா, சாமி மௌனத்தில் இருக்கார், இப்போ எதுவும் பேசக்கூடாது, பேசாமல் உட்காரு, கொஞ்சம் நேரம் கழித்து சுவாமியே பேசுவார், புரிஞ்சுதா அப்படின்னு அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பக்கத்தில் வந்து ரகசியமாக சொல்லிவிட்டு இந்த அறிவுரையை சொல்கிறார். அது கேட்கக்கூடிய பக்குவம் அவளுக்கு இருக்கா இல்லையான்னு கூட அந்த சிப்பந்திக்கு அந்த யோஜனை இல்லை. அந்த பெண்மணி கேட்பாளாங்கிறதும் இல்லை. இந்த மாதிரி அறிவுரையை சொல்லிட்டு போனதுக்கு அவருக்கும் சந்தேகம் இருந்தாலும் அந்த பெண்மணியால் அதுக்கு மேலே அங்கே உட்காந்துருக்க முடியல. குரல் எடுத்து அழறா, சாமின்னு கூப்பிட்றா. அந்த அமைதியாக அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி திடீர்னு சப்தத்தை வந்த உடனே எல்லாரையும் ஒரு நிலகுலைய செய்யறது. பக்தர்களும் சிப்பந்திகளும் அதிர்ந்து போயிட்டா. பெரியவா தியானத்திலேயே இருக்கா, ஆனால் விழிகளை திறக்கலை. அவளுடைய பிரச்சனை பெரியவாளுக்கு புரியாமல் இருந்திருக்குமா என்ன? கண்களில் தாரையாக கண்ணீர் ஓடுறது அந்த பெண்மணிக்கு. குரல் கொடுத்த அந்த பெண்மணிக்கு தன்னோட நடவடிக்கை செயல் வந்து தப்பாக ரைட்டா, இதெல்லாம் இயல்பா, இதெல்லாம் என்னன்னே அவளுக்கு புரியல.
தோ அதை பற்றி அவள் கவலையும் படலை. கூடியிருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அந்த குரல் வந்த திசையை பார்த்துட்டு எல்லாருமே பிரமிப்பாக நிற்கிறா. மிரட்டலாக பார்த்து அவளை சில பேர் சத்தம் போடாத இரு அப்படிங்கிற மாதிரி செய்கையால் காட்டுறா. அந்த கூக்குரல் தியானத்துக்கு பெரியவாளுக்கு இடைஞ்சலாக ஆக போகிறதுன்னு சில பேர் கவலைப்படுறா. இப்படி எல்லாரையும் பெரியவாளையும் அந்த பொண்ணையும் மாறி மாறி பார்த்து கவலைப்படுறாளே தவிர தியானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாருடைய கைகளும் நடுங்கியபடி கூப்பிய நிலையிலேயே இருக்குது. இங்கே ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறா, ஆனால் அவள் பேசலை. வாயிலிருந்து வார்த்தை வழலை, பதட்டம் மட்டும்தான் இருக்குது. பெரியவாளுடைய கைங்கரிய சிப்பந்தி ஒருத்தர் அந்த கிராமத்து பெண்மணியை நோக்கி ஓடுறார். எள்ளும் கொள்ளுமாக வெடித்து அவருடைய படபடப்பை வெளிக்க காட்டுறது. என்னம்மா இது இப்படி சத்தம் போடுற? இது கோயில், இங்கெல்லாம் இப்படி கூப்பிடு போடக்கூடாது. நீ உட்காந்து தியானம் பண்ண, சுவாமிகள் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அவள் கண் திறக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும், சத்தம் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தான் நீ செஞ்சேன்னா இந்த இடத்த விட்டு போயிடு, கிளம்பிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியே அவரோட கால்களில் அவள் விழ போகிறா. என்ன மன்னிச்சிடுங்க, சாமியை பார்த்ததும் என்னோட குறைய சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அவரை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. சரி, இனிமேல் எதுவும் பேசாத அப்படின்னு கராராக சொல்லிட்டு நகர்றார். கூடி இருந்தவா எல்லாரும் அந்த தெய்வீகத்தோட பரபிரம்மத்தை பார்த்து கண்ணத்தில் மாறி மாறி போட்டுக்கிறா. ஹரஹர சங்கர கோஷம். இதுக்கு நடுப்புற எல்லாரும் அந்த கோஷத்தில் இன்வால்வ் ஆகிட்டா. இந்த பெண்மணியை மறந்துட்டா. அப்புறமா பெரியவா அந்த பெண்மணியை பார்த்து கிட்டக்க வா அப்படின்னு பெரியவா சொன்ன உடனே யாரை அழைக்கிறான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா குழம்பி போய். ஓ, இந்த பொண்ணை தான் கூப்பிடுறா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு முகம் கொள்ளாத பூரிப்பு, சிரிப்பு, திருப்தி, ஆனந்தம் எல்லாம். மடத்து சிப்பந்திக்கோ, இதோ போகிறம்மா, சாமி இன்னைக்கு மௌன விரதம், உன்னோட பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்துடும், அவர் என்ன பதில் சொல்வாருன்னு நீ நிற்காத, அவராக சொல்லுவார், ஜாகிரதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவளும் மெதுவாக நடந்து பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்த உடனே இவ கண்கள் பணிக்கிறது அப்படியே. சாமி, என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சண்டை, அவர் போகிற போக்கே எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு ஒப்பாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு கண்களில் கண்ணீர். பெரியவா கண்களை மூடி ஒரு க்ஷணம் தியானம் பண்ணிவிட்டு மூங்கிலேருந்து ஒரு வாழைப்பழத்தை, ரஸ்தாலி வாழைப்பழம் 2 எடுக்கிறார். அதை 2 தன் கையால் உருட்டிட்டு பயபக்தியோடு அதை வாங்கிக்கிறா. அந்த பொண்ணு நீட்டி தன்னோட வலது கையை மேலே ஒசத்தி ஆசீர்வாதம் பண்ணுறா. இந்த ஆசீர்வாதத்திலேயே அவர் நெகிழ்ந்து போய் அந்த அம்மா திரும்ப நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறா. சரியாக 2 மாதம் கழித்து பெரியவா இதே மாதிரி பூஜையில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கணவனும் மனைவியும் ஓடி வந்து, மனைவி கணவன் இடுப்பில் துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிண்டு பசுமாட்டையும் ஓட்டிண்டு அந்த பசுமாட்டின் மடியையே நக்கியபடி ஒரு கண்ணுக்குட்டி, அதையும் அந்த கண்ணுக்குட்டியையும் சேர்த்து ஒரு இடத்துல கட்டி போட்டு புதக்குன சாணி போட்டது அந்த பசு. உடனே அவனும் அவன் மனைவியும் பெரியவாளுக்கு முன்னாடி வந்து கையை கூப்பிண்டு நின்றுட்டுருக்கா, நெக்குருக நின்றுட்டுருக்கா. பெண்மணியை பார்த்து பெரியவா சிரிச்சுண்டே, வாம்மா, ஊரையே கூட்டுற மாதிரி மடத்தில் இன்றைக்கி சத்தம் போட்டியே, இன்றைக்கி புருஷனோட சேர்ந்து வந்திருக்கியே அப்படின்னு சிரிச்சாலாம் பெரியவா. இதுக்கு முன்னாடி ஸ்ரீமடத்துக்கு வந்து தன்னோட குறைய சொன்ன தினத்தில் அப்போது இருந்த பக்தர்கள் சில பேர் அப்போவும் எதேர்ச்சியாக அன்றைக்கி இருக்கா. இன்றைக்கி இதை பார்த்த உடனே அவளாலேயே அந்த கண்களை பார்க்க முடியல. 2 மாதங்களுக்கு முன்னாடி இவ எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கான்னு சாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் மந்திரம் போட்டிங்களோ, நாங்கள் சேருவோமோ மாட்டோமோன்னு, இப்போ உங்களை சேர்ந்து தரிசிக்க வந்திருக்கோம், என்ன மாய மந்திரம் போட்டிங்களோ சாமி அப்படிங்கிறா அவ. அதனால் தானங்களில் கோதானம் ஒசந்தது. அதோட பெருமையை பற்றி அன்றைக்கி பெரியவா நிறைய சத்சங்கங்களை பேசின்னு இருக்கா. அதை பேசிட்டு தான் அவளும் அவள் புருஷனும் ஒரு கோதானம் பண்ணுறதுக்காக அதை வந்து மடத்துக்கு கட்டி விட்டுருக்கா. அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் அவளுக்கு. சாமி, இந்த பாலை தான் நீங்கள் தினமும் குடிக்கணும், இந்த பசுமாட்டையும் அந்த கண்ணுக்குட்டியையும் தினம் நீங்கள் பார்க்கணும், அந்த பாலை தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பசுமாட்டின் கழுத்தில் ஒரு மாலையை போட வச்சு ஸ்ரீ பெரியவா அதை ஏற்றுக்கிறா. இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் அன்றைக்கி அவள் பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் எவ்வளவு அனுகிரகம் கிடச்சிருக்கோம்.
பெரியவா கருணையே கருணை தான். இந்த மாதிரி பதிவுகள் நமக்கு நம்ம ஊனக்கண்ணை திறக்கிறதுக்கு தான். இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.